நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதாவது குரு வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்திருக்கார், அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு, 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்காரு. புதன் மகர ராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து கும்பராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து 26ஆம் தேதிக்கு மேல மீனராசிக்கு போய் புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில உச்சம், குரு பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி, ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு. குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ கடகராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதத்தில் 10 நாளைக்கு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா 20 நாளைக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்துடுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன கஷ்டம், ஆணுக்கு பெண்ணால் கஷ்டம், பெண்ணுக்கு ஆணால் கஷ்டம். அது மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். அதுமாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். இப்படி மாற்று பாலினத்தவர்களால் ஏதாவது ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக இருக்குமே, பரவாயில்லையே, 2 நாளாக நல்லதாக நடக்குது அப்படின்னு நாம் கொஞ்சம் அப்படி மனம் விட்டு சிரிக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது துரத்திக்கிட்டே வருது. இந்த சாணி ஏறினா முளம் சறுக்குதுங்கிற கதை கடகராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறி போச்சு. இங்கே சாணி ஏறவே இல்லை, ஆனால் முளத்துக்கு மேலே சறுக்கிக்கிட்டு தான் போகுது. 10 ரூபா காசு இருக்குதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அதுக்கு செலவு வந்துடுது. ஒரு வேலை ஒன்று செய்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இடைஞ்சல். எந்த காரியத்தை தொட்டாலும் தடை, தாமதம், தடங்கள். எவனாவது ஒருத்தன் நமக்குன்னு ஒரு துரோகி வந்து மாட்டிக்கிறான். எதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, சமாளிச்சுட்டு போயிடலாம். துரோகியாக தான் இருக்கானோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம். எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே பாதி வாழ்க்கை ஓடி போயிடும் போல இருக்கேடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களோட நிலை அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வலுவடைஞ்சு போய் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் வலிமை அடைகிறார். எத்தனாவது வீட்டில் வலிமை அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் வலிமை அடைகிறார். அப்போ காசு பணம் 10 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல தான் குரு இருக்கார். ஆனால் வலிமையிலேருந்து போய் கிடந்தார் இல்லையா, அதனால் கொடுக்க முடியல. ஆனால் நமக்கு கெட்டது செய்யக்கூடிய அஷ்டமத்து சனிங்கிறது மட்டும் வலுவடைஞ்சு போச்சு. அதாவது நமக்கு நல்லது நினைக்கிறவன் கீழே கிடக்கிறான், நம்ம கெட்டது நினைக்கிறவங்கிறவன் தான் டாப்பில் இருக்காங்கிற நிலைமை மாறி இப்போ குரு வலுவடைகிறார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி 11 நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சுக லாபாதிபதி. அவர் வந்து இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆவது வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கார். அற்புதமான ஒரு யோகம். பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். அதாவது நம்மள்கிட்ட 10 ரூபா காசு பணம் இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு காசு பணம் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது கொடுத்து நம்ம ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருப்போம் கடன். அதுக்கு நம்ம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே அடைச்சிருப்போம். அன்றாட செலவு கூட முடக்கிக்கிட்டு நான் கடன் அடைக்கிறேன், வீட்டுக்கு தெரியாமல் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், வீட்டுக்கு தெரிஞ்சுதுன்னா சண்டையாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பணம் வசூலாகிடும். அப்பாடா அம்மா கஷ்டப்பட்டு நான் கடன் அடைச்சேன், வந்துருச்சுடா சாமி, இதுக்கு மேலே நான் சந்தோஷமாக இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரும். அதுமாரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லாப வீட்டில் குரு பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார் இல்லைங்களா. வக்கர காலகட்டத்துக்கு முன்னாடியே நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா லாப வீட்டில் குரு இருக்கும்போது சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறத கொடுப்பாரு.
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் அவர் இருக்கிறது தான். இப்போ அவர் வலுவிழந்து போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு கட்ட பணம் குறைஞ்சிருக்கும். நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், ஒரு 5 லட்ச ரூபாயில் வீடு கட்டிடலாம்டா அப்படின்னு. அது அப்புறம் அப்படியே சொந்தக்காரன் ஒவ்வொருத்தன் வந்து பார்க்க இது இன்னும் கொஞ்சம் சேரு, இது இன்னும் கொஞ்சம் சேருன்னு ஒரு 20 லட்சத்தில் கொண்டாந்து விட்டுருப்பான். நமக்கு இப்போ ஒரு 5-6 லட்சம் பணம் குறையுதேடா, என்ன பண்ணுறது, ஒரு லோனுக்குன்னு போடலாமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்த விற்றுவிட்டா அது வீடு கட்டலாமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோன்னா அதுவும் இப்போ நடக்காது. ஐயோ, கட்டின வீடு பாதியில் நின்னா எல்லோரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்களே, என்னடா பண்ணுறது, எதிரா பண்ணுறது அப்படின்னு கடந்திருப்போம். கவலைப்பட வேண்டியதில்லை. குரு வக்கர நிவர்த்தி ஆன உடனே இது எல்லாமே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த சுக்கிரன் உச்சத்தால் மண்மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வாய்க்கும். நீங்கள் இடத்த விற்கணும்லாம் அவசியம் கிடையாது, இடம் வாங்கக்கூடிய யோகமே உங்களுக்கு வருது. அதுமாரி சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதுக்காக நேராக நான் காரில் தான் போவேன் அப்படின்லாம் சொல்ல வரல. ஏன்னா இப்போ நான் இருக்கிற எடுப்புக்கு எங்கள் ஜோசியரை நான் வண்டி வாங்குறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இல்லையா. இப்போ நடந்து போகிறவங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கும், சைக்கிளில் போகிறவங்களுக்கு ஒரு மோட்ரு பைக் கிடைக்கும், மோட்ரு பைக்கில் போகிறவங்க ஒரு கார் வாங்கலாம். இந்த மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதேமாரி இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மகர ராசியில் இருக்கார். மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் அதன் பிறகு கும்பராசிக்கு போகிறார். கும்பராசிக்கு போய் பெரும்பகுதி நாட்கள் அப்படின்னு கும்பராசியில் தான் அவர் இருக்க போகிறார். அதாவது 8வது வீட்டில் புதன் அப்படிங்கிறவர் இருக்க போகிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அஷ்டம புதனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 12க்கு அதிபதி 8ல் இருக்கார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். இதனால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இந்த காலகட்டம் தான் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய காலகட்டம். ஒரு பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அது எல்லாம் முடிஞ்சு இப்போ காசு பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். அதுமாதிரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள், மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர் இல்லை உரிமையாளர், உங்களோட முதலாளி, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பாவம் பையன் நமக்காக ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது 10 ரூபா சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்க முதலாளிகளே இந்தடாப்பா இத்தனை வருஷமாக என்கிட்ட உழைச்ச ஒரு 10 ரூபா வச்சுக்க, இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டில் கிரகங்களோட ராஜா சூரியன் இருக்கார். இந்த மாதத்தோட பிற்பகுதியில் தான் அவர் அஷ்டமத்துக்கு போக போகிறார், 13ஆம் தேதிக்கு மேலே. இப்போ இந்த 13ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அட்டமத்துக்கு போகிறார் அப்படிங்கிறப்ப அரசு வழி காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனியோட போய் அவர் சேர போகிறார் இல்லையா, ரெண்டுமே பகை கிரகம் இல்லையா. அதனால் நாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், இல்லை ஒரு வரி கட்டணும், இல்லை ஒரு லோன் ஒன்று எடுத்திருக்கேன், இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் சரியான தேதி பார்த்து அந்தந்த நேரத்தில் கட்டிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் அதுக்கு ஒரு ஃபைனு போட்டுக்கிட்டு அதை வேறு தேவையில்லாத ஒரு தண்டம் கட்டிக்கிட்டு கிடக்கணும். அதனால் அரசு வழி காரியங்களில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததுன்னா இழுத்தடிக்க பாருங்கள். 13ஆம் தேதிக்கு மேலே வழக்கறிஞரை வச்சு கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க. அப்புறமா சாதகமான பிறகு நம்ம வழக்கு விவகாரங்களில் ஆஜராகிறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி தேவையில்லாமல் இந்த சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் எழுதுறது, ஒரு அரசியல் பேசுகிறது, இதெல்லாம் ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடக்கூடாது. இது மாதிரி அரசியல்வாதிகள் மேடையில் பேசும்போது கவனமாக வார்த்தைகளை கையாளணும். அது ரொம்ப 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 முக்கியம். அஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவோடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பின்னடைவு தான், அதில் மாற்றம் இல்லை. அப்போ சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யணும், அனுமன் வழிபாடு செய்யணும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது கடந்த பல மாதங்களை விட சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.